Holy Spirit, fall afresh on me, fill me with your power, satisfy my need. Only you can make me whole, give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. Come, Holy Spirit, fall afresh on me, fill me with your power, satisfy my need. Only you can make me whole, give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. ஓகே, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம காஸ்பல் மேத்யூ சாப்டர் 5 சர்மன் ஆன் த மவுண்டன், சர்மன் ஆன் மவுண்ட், அதில் வந்து அடுத்த பியாட்டிடியூட், ஜீசஸுடைய அடுத்த பியாட்டிடியூட் பார்க்கும். ஸோ வாட் இஸ் இட் ஆக்சுவலி? blessed are the pure, for they will see God. Blessed are the pure, for they will see God. தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர், தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர், இவ்வளோதாங்க. ஸோ இப்போது தூய உள்ளத்தோர் இருக்கணும். அப்போ தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும், கடவுளை அணுக முடியும், கடவுளோட ஒரு நெருங்கிய உறவோடு நம்ம வாழ முடியும். அப்போ தூய உள்ளத்தோர்னா என்னங்க? அது வந்து அந்த இடத்துல நம்ம உள்ளத்தில் வந்து எந்த ஒரு அசுத்தங்களும் இருக்கக்கூடாது. அப்படின்னா வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த சின். அப்படின்னா நம்ம உள்ளத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க உள்ள மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல பொறாமையோ கோபமோ வெறுப்போ கிரட்ஜ் வெஞ்சன்ஸ் இந்த மாதிரி அழுக்குகள், அதாவது முக்கியமாக பொறாமை, இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட உள்ளந்தான் கடவுள் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட. அப்படிப்பட்ட உள்ளத்தில் தான் அவர் வாசமும் செய்வார். அப்போது இந்த பைபிள்லேயே நம்ம சில இடத்துல நம்ம குறிப்பிட்டிருக்காரு. எப்படின்னா அப்போஸ்தலனான பவுல் வந்து கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் கடிதம், அதில் வந்து அதிகாரம் 7 முதல் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு மறுவுமன்றி நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வோம். நம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு மறுவன்றி நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வோன்று நம்மளை அப்போஸ்தலர் பவுல் அழைக்கிறார். அப்படின்னா இந்த நம்மளுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கணும்னு கடவுள் விரும்புறதுனால தான் ஜீசஸும் அதை சொன்னார். அப்படின்னா மேத்யூ 5 அப்படி சொல்லிருக்கிறார் இல்லைங்களா? தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர் அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். இது அப்போஸ்தலர் பவுலும் சொல்கிறாரு. இப்போ இன்னொரு இடத்துல பார்க்கலாம். அது வந்து அப்போஸ்தலரான பேதுரு எழுதிய முதல் கடிதம், அப்போஸ்தலரான பேதுரு எழுதிய முதல் கடிதம், அதிகாரம் 1 இறைவசனம் 16. அதில் என்னன்னாக்கா, உங்களை அழைத்துள்ளவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் தூய்மை உள்ளவராயிருங்கள். ஏனெனில் யாம் பரிசுத்தர், யாம் தூயவர், அதனால் நீங்களும் தூய்மை உள்ளவர்களாய் தூயவராய் பரிசுத்தவராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு புனித அப்போஸ்தலரான புனித ராயப்பர் பேதுரு சொல்கிறார். ஓகேங்களா? இதே தான் நம்ம லேவியர் புத்தகத்தில் பார்க்குறோம். அதிகாரம் 11 44 வசனம். அப்படின்னா அங்கே சொல்கிறாரு, நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தூயவராயிருக்கிறேன். நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தூயவராய் இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா
நம்ம வி ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் த சின். நம்மக்கிட்ட பாவமே இருக்கக்கூடாதுங்க. அந்த மனசுக்குள்ளே நம்ம பாவம் செய்வோம், குற்றம் குறைகள் நம்மக்கிட்ட இருக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. மனஸ்தாபப்படணும். வி ஷுட் ரிப்பண்ட். அப்படியே அதாவது நம்மளுடைய பாவத்திற்காக உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் வருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த இடத்த ஆத்மாவை கடவுள் பரிசுத்தப்படுத்துவார். அப்புறம் அடுத்த கன்ஃபெஷன். when we go for confession also the same thing is happening. இப்போ நம்ம உண்மையான ஒரு கன்ஃபெஷன், அதை நம்மளுடைய குற்றம் குறைகள் பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு இனிமேல் நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன்னா கடவுளை நம்ம மன கஷ்டப்படுத்துகிறோன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம கடவுள்கிட்ட மன்றாடும்போது நிச்சயமாக இரக்கமுள்ள கடவுள், மன்னிக்கும் கடவுள் நம்ம மன்னித்து நம்மளை மீண்டும் மீண்டும் பரிசுத்தப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்துகிறார். அப்போ அந்த உள்ளத்தில் ஆன்மாவில் கடவுள் உரைகிறார். ஸோ our heart will be the dwelling place of the Lord Almighty God. அப்போ கடவுள் நம் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் கடவுள் வாழும் இடமாக இருக்கும். அப்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு அதான் சீற்றம், கோபம், வெறுப்பு, வெஞ்சன்ஸு, கிரட்ஜி, பொறாமை. இந்த பொறாமை தான் எல்லாத்துக்குமே ஆணிது. அப்போது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இது எப்படி இல்லாமல் பார்க்கணும்? இது அறிகுறி என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம மற்றவங்க நம்மளை வலப்பக்கம் இருக்கிறவங்களும் சரி, இடப்பக்கம் சரி, முன்னால் பின்னால் இருக்கிறவங்களும் சரி வாழ்க்கையில் முன்னேறும்போது அப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நான் முன்னேறி கொண்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவங்களுடைய சந்தோஷம் நம்மளுடைய சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்க முன்னேறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறாமப்பட்டோம்னா அது பாவம் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்களுடைய கண்ணீர் நம்முடைய கண்ணீராக மாறும். அப்படின்னா அவங்களுடைய துக்கத்தில் நம்ம பங்கேற்கிறோம். கரெக்டாக? அப்போ அவங்க துக்கப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதில்ல. அப்படின்னா என்ன சொன்னாங்க? ஹார்ட் ஷுட் பி இன்னசென்ட், மாடஸ்ட். ஈகோவோ அகங்காரமோ ஆணவமோ இது எல்லாமே கடவுளுக்கு எதிரான அருவருப்பான பாவங்கள். ஸோ இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை பெறணும்னா கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம உள்ளத்தை பாவம் நிறைந்த உள்ளத்தை மன்னித்து நம்ம உள்ளத்தை பரிசுத்தமாக கடவுளால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம தவறும்போது மனம் வருந்தி மனம் திருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அகெயின் கடவுள் forgive ourselves அப்படியே நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார். ஸோ அதனால தான் தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். ஓகேங்களா? Thank you so much for listening to my video. Bye bye.